ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஐமன் டான் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் அல்வா. அதானே பூசணிக்காய் அல்வான்னு கேள்விப்படுறீங்க. வாங்க நான் சேர்த்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பூசணிக்காய் சின்ன சின்னதாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். சச்சோ, ஒன் வை மிஸ்டேக். சுவிட்சு போட மறந்துட்டேன் மக்களே. சுவிட்சு போட்டு இப்போ அரைக்கிறேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சதை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் வெறும் அப்படியே பூசணிக்காவை போட்டுறக்கூடாது. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போடணும். ஒரு பாத்திரத்தில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். எதுக்காகனா அப்படியே பாத்திரம் சூடாகாமல் கிருஷ்ண அசல் நெய்யை ஊற்றிட்டாக்கா ஒரு மாதிரியா இருக்கும்ல. அதனால நான் கிருஷ்ணா அசல் நெய்யை கொஞ்சம் பாத்திரம் சூடானதுக்கப்புறம் போடலான்னு லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எப்படி வேணால் போடலாம். பாத்திரம் புகை வரும்போது போடலாம், இல்லை தண்ணி ஊற்றி கூட போடலாம். எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ கிருஷ்ணா அசல் நெய் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து நான் எடுத்துருக்கேன். அதை பாருங்கள். இதோ பார்த்தீங்களா, இவ்வளோ எடுத்துக்கிட்டு பாத்திரத்தில் போட்டு அது மேலே கையை வச்சு இந்த சுரட்டி விடணும். அப்போதான் நெய் இல்லைன்னா கட்டியாகவே இருக்கும். அதனால நான் கொஞ்சோண்டு இப்படி சுருட்டி விட்டேன். கிருஷ்ணா அசல் நெய்னாலே நான் அப்படியே பச்சையே சோத்துல போட்டு சின்ன வயசில் அவ்வளோ அள்ளி சாப்பிடுவேன். நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. இப்போ அது நல்லா ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருந்த பூசணிக்காயை ஊற்றிடணும். ஊற்றி கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சுகரு நீங்கள் எவ்வளோ போட்டுக்கினாலும் சுகர் போட்டுக்கலாம். ஒரு கப்பு கூட சுகர் போட்டுக்கலாம். ஒரு கிளாஸு இல்லை ஒரு கரண்டி எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இல்லை இந்த சுகரோட இல்லை நாட்டு சர்க்கரை இல்லை கல்கண்டு எது வேணால் போட்டுக்கலாம். எங்களுக்கு கொஞ்சோண்டு சுகர் இருந்தனால நாங்கள் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டுக்கிறோம். நீங்கள் கொஞ்சோண்டு சுகர் இருந்தால் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டுக்கலாம். கல்கண்டு போட்டனால அப்படியே கட்டியாக கல்கண்டு வரும்னு நினைக்காதீங்க. நான் சிம்பிளாகவே வந்துடும். கல்கண்டு அப்படியே சுகராக ஊறி அப்படியே வந்துடும். பாதாமை ஒரு சட்டியில் நல்லா இது பண்ணிக்கணும். இது பண்ணி அது ஒரு தோல்லாம் உரியும். அதனால அது தோல் இப்படி அமுத்தினாலே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாதாமை போட்டு எண்ணெயை போட்டு நல்லா பண்ணோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த பாதாம் எடுத்து அல்வாவில் போடணும். அல்வாவில் போட்டால் கொஞ்சோண்டு கிளறி அப்படி இப்படின்னு கொஞ்சோண்டு கிளறி அதுக்கப்புறம் அல்வா ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இதில் போட்டு மூடி வச்சுக்கணும். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் தட்டிடணும். கமெண்ட்ல ப்ளூ கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க.